வணக்கம் நண்பர்களே, இது ஒயிட் டென்ஷன்னா உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜெயம் ரவி அவர்களோட நடிப்பில் வெளிவர போகிற படம் தாங்க சைரன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வளவலன்னு பேசாமல் நம்ம ட்ரைலருக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு சில இடங்களில் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு வரும்போது அவருடைய அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டிலெல்லாம் வச்சு அடித்து உடைக்க பார்க்குறாங்க. ஸோ ஒரு கலவரத்தில் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து மாட்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு உயிரை காப்பாற்ற போய் நம்ம ஜெயம் ரவி அவர்களை கொல்லத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் அவங்க கிட்டேருந்து தப்பிக்க என்னென்னலாம் செய்கிறாரு அப்படின்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க. அவருக்கு கல்யாணம் நடக்குது. ஸோ ஒரு அழகான பொண்டாட்டி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இதையே அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும் போது தாங்க இந்த சம்பவம் நடக்குது. இதனால் அவருடைய வாழ்க்கையே மொத்தமாக மாறுது. செய்யாத ஒரு கொலைக்கு நம்ம ஜெயம் ரவி அவர்களை ஜெயிலில் போட்டு பல வருஷமாக தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா தாடிலாம் அங்கே பிளாக்காக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அவருடைய வாழ்க்கை மொத்தமும் ஜெயிலுள்ளேயே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் அவர் ஆசையாக பார்த்துருக்க வேண்டிய குழந்தை, அவருடைய பொண்ணு அவரை மொத்தமாக வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள வளர்க்குறதுக்கு சில முயற்சியை பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய ஒய்ஃபை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரெயிலரில் காட்டும் போது அவங்களுடைய ஒய்ஃபை சில இடங்களில் காட்டல, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் காட்டியிருக்காங்க. பட் ஆனால் மெயின் ஸ்டோரியில் காட்டின மாதிரி தெரில. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஜெயம் ரவி அவர்களுடைய ஒய்ஃபையே கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து கோவத்தில் கொலை பண்ணிட்டதா சொல்லி நம்ம ஜெயம் ரவி அவர்களை ஜெயிலில் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கோர்ட்லேயே விசாரிக்கும் போது நான் கொலை பண்ணலாமோ அப்படின்னு பல வாட்டி சொல்லி யாருமே நம்பாமல் பல சாட்சிகள் ஆதாரங்களை வச்சு நம்ம ஜெயம் ரவி அவர்கள் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு சொல்லி அவருக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த ஆயுள் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னுட்டு அவர் வந்து விடுதலை பண்ணுற மாதிரி காட்டி வெளியே வந்திருக்காரு. ஒரு வேளை தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வெளியே வந்து அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும்னு நினச்சா மறுபடியும் போலீஸ் அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறேன்ற பேரில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட நம்ம யோகி பாபு அவர்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஜெயம் ரவி அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, இவர் அந்த கொலையை பண்ணல அப்படின்ட்டு. அதனால் இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம ஜெயம் ரவி அவர்களோட கூட நம்ம யோகி பாபு ட்ராவல் பண்ணாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிரைவராகவும் ஒரு கான்ஸ்டபிளாகவும் நம்ம யோகி பாபு அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அதுலேருந்து நம்ம ஜெயம் ரவி அவர்களே எப்பயுமே நம்ம யோகி பாபு அவர்கள் நம்புகிறாரு. நம்ம யோகி பாபு தான் நம்ம ஜெயம் ரவி அவர்களே கதையவே கேட்குறாருங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏன்பா நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கே, உன்னை ஏன்ப்பா கொலைகாரன்றாங்க அப்படின்ற வந்து ஒரு கேள்வி அவருக்குள்ளே வருது. ஸோ ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜெயம் ரவி அவர்களையும் காட்டியிருக்காங்க. இந்த கொலைப்பலையை யார் இவர் மேலே போட்டது, இவருக்கு அப்படி என்ன எதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஃபைட்லாம் வச்சு சும்மா தாறுமாறாக காட்டியிருக்காங்க. வில்லன் பயங்கரமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. வெறித்தனமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஜெயம் ரவி அவர்களையும் சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க. சும்மா ஃபைட் சீனில் வெறித்தனம் காட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஆக்ஷன் அந்தளவுக்கு பயங்கரமாகவே காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஜெயம் ரவி அவர்கள் இந்த கொலையை பண்ணலன்னு சொன்னாலும் நீ தான் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு 10 பேர் வந்து முன்னாடி நின்று கத்திகிட்டு இருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் நம்ம ஜெயம் ரவி அவர்களும் திரும்ப அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னங்க, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து போலீஸாக வந்திருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸாக தான் காட்டியிருக்காங்க. இவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால இவங்களோட விசாரணையில் ஒரு கைதி இறந்துடுறாங்க. ஸோ அதில் நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் காரணம், இவங்க தான் அவங்க பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க சொல்லி நம்ம கீர்த்தி சுரேஷ் மேலேயே பழிய போடுறாங்க. பத்திரிகையிலலாம் வந்து கிளின்னு கிழிக்கிறாங்க. நம்ம கீர்த்தி சுரேஷ்கிட்ட பல கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் என்ன வேணால் கற்பனை கேளுங்க, நான் இதுக்கான இதுவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறாங்க. ஸோ அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் கண்டுபிடிக்க தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கதைக்கு இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது.
அதாவது ஒரு தொடர் கொலை நடந்துட்டு வருது நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஏரியாலே. அதாவது அவங்க கண்ட்ரோலில் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸாக இருக்கா அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன உங்களுக்கு விரோதிகள் மட்டும்தான் இறந்து போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் மேலேயே சந்தேகப்படுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விசாரணையும் ஒவ்வொருத்தராக தேடி போகும்போதெல்லாம் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் அவங்க கண்ணில் படுறாரு. ஸோ நீ தான் இந்த கொலை பண்ணியிருப்ப, ஏற்கனவே நீ கொலை பண்ணவன் தானே, ஒருவேளை இவங்கெல்லாம் உன்னோட இதில் இருக்கனால நீ தான் அவங்கள கொலை பண்ணியிருப்பேன்னு சொல்லி நம்ம ஜெயம் ரவி அவர்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயம் ரவி அவர்களே பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷை பார்த்து கேட்குறாங்க, நான் ஒன்றும் உங்களை மாதிரி விசாரணை சொல்லி கூப்பிட்டு வந்து கொலை பண்ணுற ஆள் கிடையாதுன்னு. அப்போ தான் நம்ம கீர்த்தி சுரேஷ் பயங்கரமாக கோவப்படுவாங்க. நான் கொலை பண்ணுறது நீ பார்த்தியா, யார் சொன்னான்னு சொல்லி பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுது. பட் அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் காரணமாக இருக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னங்க, அந்த தொடர் கொலை யார் பண்ணுறா, இதுக்கும் நம்ம ஜெயம் ரவி அவர்களுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது, நம்ம ஜெயம் ரவி அவர்களே இந்த கொலைப்பழியில் யார் மாட்டி விட்டாங்க, இதுலேருந்து தப்பிக்க நம்ம ஜெயம் ரவி அவர்கள் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றத வச்சு தாராக இந்த படத்தை வந்து கிழிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.